கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பிரிட்டனில் யுனைடெட் கிங்டம் அதில் ஒரு புதிய சட்டத்தை இயற்றி இருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான சட்டம். இளைஞர்கள் இனிமேல் புகை பிடிக்கக்கூடாது. அப்படி சொல்லலை அவங்க. இளைஞர்களுக்கு இனிமேல் சிகரெட்டை விற்கக்கூடாது, புகையிலை பொருட்களை விற்கக்கூடாது. அது என்ன இளைஞர்களுக்கு, என்ன இளைஞர்களுக்கு அப்படின்னா, அது நம்ம ஊர்லேயும் தான் இருக்கே. 18 வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு சிகரெட் விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிற சட்டம் இந்தியாவிலையும் இருக்குது. ஆனால் இவங்க இப்போ கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சட்டம். அது என்னென்னா, இந்த ஆண்டு வரை 18 வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு விற்க முடியாது. அடுத்த ஆண்டு போயிடுச்சுன்னா 19 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு விற்க முடியாது. 2027. 2028 வந்துட்டீங்கன்னா, இது ஒரே சட்டத்தில் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. 2028 20 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு புகையிலை பொருட்களே விற்கக்கூடாது. அப்போ அடுத்த வருஷம் 21, அடுத்த வருஷம் 22, அப்படியே போய் ஒரு குறிப்பிட்ட இதில் 70 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்க முடியாது. 71க்கு கொடுக்கலாம், 72 வயதுக்காரருக்கு கொடுக்கலாம், அப்படியே போய் 100 வயது. அதாவது என்ன ஐடியானா, நாட்டில் புகையிலை பொருட்களை ஒரேடியாக ஒழிக்க வேண்டும் என்பது லட்சியம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஓராண்டுக்கு 1 வயது என்று ஒரு கணக்கை கொண்டு வந்து அவர்களிடம் புகையிலை பொருட்களை விற்கக்கூடாது. சட்டத்தை ரொம்ப நல்லா கவனிச்சிங்க. புகையிலை பொருட்களை விற்றால் குற்றம். நீங்கள் விற்றீங்கன்னா, உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னா, எவிடன்ஸ் இருக்குன்னா, நான் உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுறேன். ஆனால் புகைத்தால் குற்றம் அல்ல. ஸோ அதுக்கு டீட்டெயில்ஸ்குள்ளே வந்துடும். ஓகே. ஸோ இதோடைய ஐடியா என்னென்னா, உங்களுக்கு காரணம் என்னன்னு தெரியும். புகையிலை பொருட்கள் ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் ரிஸ்க். அது கேன்சர் இன்டியூசிங். ஸோ கேன்சரிலிருந்து ஆரம்பித்து லங் கேன்சர், புகை நுரையீரல் வழியாக போய்விட்டு வருவதனால், அது வாயிலிருந்து தொடங்கி அந்த என்டையர் பேசேஜ் எடுத்துக்கிட்டு இசாஃபகஸ்லேருந்து மூக்கு வழியாக, மூக்கு, தொண்டை, நுரையீரல், இது எல்லாவற்றையும் வழியாக புகை கடந்து போகும்பொழுது எண்ணற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஹெல்த் பிரச்சனைகள் எல்லோருக்கும் தெரிந்த இந்த காலத்திலும் பழக்கம் விடுகிறது. பழக்கம் வந்துட்டால் அதிலிருந்து வெளிவருவது கஷ்டம். வெளிவரவே முடியாத ஒரு சூழலுக்குள்ளே நீங்கள் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சட்டத்தின் வழியாக இதை எப்படி நசுக்குவது அப்படிங்கிறதுக்கு முதல் முறையாக ஒரு மேற்குலக நாடு, பொதுவாக ஒரு லிபரல் கருத்துக்களை வைத்திருப்பவர்கள், அவங்க இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் அதோடைய தீவிரத்தன்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்தியா இந்த சட்டத்தை எப்படியாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்ய விட, நான் கொண்டு வாங்கன்னு சொல்லலை, அடுத்த 3 ஆண்டுகள் எப்படி இது செயல்படுகிறது பிரிட்டனில் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. அப்போ இதோடைய விளைவு என்ன அப்படின்னா, டிசம்பர் 31, 2008க்கு பிறகு பிறந்தவர்கள், ஜனவரி 1, 2009 முதற்கொண்டு பிறந்தவர்களால் பிரிட்டனில் ஒரு காலத்திலும் இனி கடைக்கு சென்று இந்த பொருட்களை, புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. புகையிலை பொருட்கள் என்றால் அதில் நிக்கோட்டினும் சேர்ந்தது. இப்போ இந்த சிகரெட், வேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் அவர்களால் வாங்க முடியாது. லீகலாக வாங்க முடியாது. இல்லீகலாக என்ன வேணாலும் நடக்கலாம். ட்ரக்கும் தான் லீகலாக யாரும் பெற முடியாது. ஆனால் இன்றைக்கு அது தண்ணி கிடைப்பது போல் எல்லா இடத்திலும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது குற்றச்செயலாக கருதப்படும். அதை விற்பது என்பது குற்றச்செயலாக கருதப்படும். அதே போல் இப்பொழுது புகையிலை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை 1 ஜனவரி 2009 முதல் பிறந்த யாருக்கும் இனி எந்த காலத்திலும் பிரிட்டனில் விற்க முடியாது. அது சட்டமாக ஆகிறது. இந்த சட்டத்தை அவங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பாஸ் பண்ணி, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் பாஸ் பண்ணி, இப்பொழுது அது அரசருடைய கையெழுத்துக்காக, கிங் சார்ல்ஸுடைய கையெழுத்துக்காக அது காத்திருக்கிறது. அது கையெழுத்தெல்லாம் அங்கே நம்ம ஊரில் பெரும்பாலும் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டுற மாதிரி அங்கே ராஜாவோ ராணியோ அவங்க கையெழுத்து போட்டுருவாங்க. இது உடனடியாக அது நடைமுறைக்கு வந்துவிடும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதை எதிர்த்து இதுவரை பெரிய போராட்டங்கள்னு எதுவும் வரல. பப்ளிக் ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் இல்லையா, பப்ளிக் ஒப்பீனியனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 70-75% பேர்
இதை ஆதரிக்கிறார்கள். அங்கே ஏற்கனவே வந்து ஸ்மோக்கிங் குறைஞ்சு போயிடுச்சு. அவங்களுடைய எஸ்டிமேட் என்னன்னா, வெறும் 13% பேர் தான் வந்து புகையிலை பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். நாட்டில் 100க்கு 13 பேர் தான் புகையிலை பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். இப்போ இந்த மெஷரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, இது வந்து அடுத்த 10 ஆண்டுகள்லேயே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த 13%ங்கிறது படிப்படியாக ஆண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது கிட்டத்தட்ட காணாமல் போய்விடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோல். பிரிட்டன் போன்ற நாடுகளில் இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, அவங்கள்ட்ட வந்து டேட்டா நிறையா இருக்குது. நம்ம ஊரில் ஒரு டேட்டாவும் கிடையாது. அவங்களுடைய கரண்ட் எஸ்டிமேட் என்னென்னா, ஸ்மோக்கிங் காரணத்தினால் அல்லது புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதனால் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 80,000 பேர் இறந்து போகிறார்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு டேட்டா இருக்குது. அதை தவிர இன்னும் பல பேருக்கு வந்து டிசபிலிட்டி, புவர் ஹெல்த், அவங்க உயிர் போகல, ஆனால் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருப்பாங்க, ஆஸ்மா வரும், அவர்களால் வந்து அந்த ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த புகையிலை ஸ்மோக் பண்ணுறதுனால வரக்கூடியது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஒரு பெரிய காசாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு சட்டமாக கொண்டு வந்து அதை சட்டமாக பாஸ் பண்ணி இப்போ அடுத்ததை செயல்படுத்த போகிறாங்க. இது எப்படி செயல்படுத்த முடியும்? இது முதல் கேள்வி உங்களுக்கு வரும், இது எப்படி செயல்படுத்துவீங்க அப்படின்னு. நம்ம ஊரில் பாருங்கள், நம்ம ஊரில் வந்து பெட்டிக்கடைகள் உயிர் வாழ்வதே சிகரெட்னால தான். பொதுவாக சிகரெட் வந்து அவங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு வருமானத்தை தருகிறது. அங்கே ஒரு டிப்பிக்கல் பொட்டிக்கடையை பார்த்தீங்கன்னா பலவித பிராண்ட் சிகரெட்டுகள் இருக்கும். ஒரு கயிறு மாதிரி ஒன்று வந்து தொங்கிட்டு இருக்கும், அதில் ஒரு நெருப்பு அப்படியே கனன்றுக்கிட்டு இருக்கும். அதை வந்து தான் பற்ற வைக்கிறது, தம் பற்ற வைக்கிறது. அப்புறம் அஃப்கோர்ஸ் லைட்டர், நெருப்பட்டி இதெல்லாம் இருக்கும். அங்கே வாழைப்பழங்கள் விற்பாங்க. டிப்பிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பலர் வந்து அங்கே வந்து ஒரு சிகரெட் வாங்கி அடிச்சுட்டு அப்புறமா மென்தால் மாதிரி வாயில் ஏதாவது இந்த சிகரெட் நறுமணம் வெளியில் பரவாமல் இருப்பதற்காக வாயில் போட்டு மென்றதுக்கு இது டிப்பிக்கலி நீங்கள் பார்க்கலாம். எந்த பொட்டி கடையில் போய் நின்னாலும் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அங்கே எப்படி நீங்கள் வந்து இந்தியா போன்ற இடத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? ஒரு 17 வயசு பையன் போய் கேட்டால் அங்கே வந்து இல்லைப்பா உனக்குலாம் கொடுக்கக்கூடாதுப்பா, 18 வயசு அப்படின்னு நம்ம வந்து எதனா ஆதார் கார்டு பார்த்து செக் பண்ணுறோமா? இங்கே கிடையாது. ஆனால் பிரிட்டன் மட்டும் இல்லை, அமெரிக்காவில் போன்ற பல்வேறு எங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது பின்பற்றப்படுகிறதோ அங்கே அவங்க வந்து உங்கள்கிட்ட ஐடி கார்டு கேட்பாங்க. அந்த ஐடி கார்டில் டேட் உங்களுக்கு இருக்கும். அந்த டேட்டை பார்த்துட்டு உங்களுடைய பர்த்டே என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆத்தரைஸ்னா தான் உங்களுக்கு அவங்க வந்து சிகரெட்டை தருவாங்க. இதுதான் வந்து அங்கே நடப்பது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் பின்னோக்கி சில வரலாற்று விஷயங்களை பார்ப்போம். அந்த வரலாற்று விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, புகையிலை அப்படிங்கிறது வந்து உண்மையில் அது வந்து அமெரிக்காவில் தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அங்கே வந்து பழங்குடியினர் லோக்கல் மக்கள் வந்து அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். புகையிலை போன்ற பலவேறு அரை போதை தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் பலவேறு இனக்குழுக்களில் அது ஒரு முக்கியமான ஒரு மதச்சடங்கோடு சேர்ந்ததாக இருக்கும். அவர்கள் அதை புகைத்து விட்டு அவர்கள் மல்லாக்கப்படுத்தியிருப்பார்கள். அவர்களுக்கு விஷன்லாம் வரும், அது மாதிரி இருக்கும். அதை வந்து இப்போ கொலம்பஸ் போகும்பொழுது அவருக்கு கிடைக்கிது. இவங்க ஏதோ என்ன பொருள் அங்கே போனால் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, அப்படி எடுத்துகிட்டு வந்த பொருள்களில் ஒன்று தான் புகையிலை. அதன் பிறகு முழுக்க ஐரோப்பாவில் பரவியது. அதில் புகையிலையில் வந்து அந்த நிக்கோட்டீன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் இருக்குது. அது வந்து ஒரு மூளையை தூண்டக்கூடியது. அந்த தூண்டுதல் உண்மையில் சொல்வதாக இருந்தால் ஐரோப்பாவுடைய பெரும் வளர்ச்சிக்கு உதவிய 2 பொருட்களில் ஒன்று இது. இன்னொன்று எதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அது இன்னொரு பவர்ஃபுல்லான பொருள் கால்டு கஃபைன். இன்னைக்கு காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அதுதான். இந்த நிக்கோட்டினும் கஃபைனும் புகையிலை மற்றும் காஃபியின் வழியாக ஐரோப்பாவில் ஒரு பெரும் மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது. இன்றைக்கி அதில் ஒன்றை அவங்க பேன் பண்ணுற இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த பப்ளிக்காக அது இன்னொரு 200 ஆண்டுகள், நம்ம சொல்கிறது வந்து 16ஆம் நூற்றாண்டு, அப்புறம் 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கஃபேக்கள்லாம் தோன்ற ஆரம்பித்தன. அங்கே தான் புரட்சி எல்லாம் பேசப்பட்டது. அவங்க வந்து காஃபியை அருந்தியபடி, சிகரெட்டை புகைத்தபடி, அது கொடுக்கக்கூடிய அந்த மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தினால் உந்தப்பட்டு அவர்கள் பலவேறு காவியங்களை படைத்தார்கள், இலக்கியம் படைத்தார்கள்.
அவங்க அது வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டூலாக அது இருந்தது. ஆல்கஹால் என்றைக்குமே ஊக்கம் கொடுப்பது கிடையாது. அது ஒரு டிப்ரெசன்ட். அது உங்களை வந்து உந்தி உங்களை வேலை செய்ய வைக்காது, உங்களை மந்தப்படுத்தும். ஆனால் நிக்கோட்டினும் கஃபேனும் வந்து உங்களுக்கு ஊக்கம் தரக்கூடியது. ஸோ அது அது மிகப்பெரிய ஒரு கலாச்சார மறுமலர்ச்சியை அங்கே ஏற்படுத்தியது. பிறகு அவர்கள் மூலமாக அது உலகம் முழுவதும் பரவியது. அதுக்கு அப்போ வெறும் அது வந்து புகையிலையை உருட்டி அதை வாயில் வைத்துக் கொள்வது இதெல்லாம் வந்து இங்கே இந்தியாவுக்குள் வெளியிலிருந்து வந்தது தான். புகையிலை என்பது இந்தியாவுடைய நேட்டிவ் பொருள் அல்ல, அது வெளியிலிருந்து வந்தது. அதுக்கப்புறமா அது காய வைத்து பொடி பண்ணப்பட்டு மூக்கு பொடியாக மாறியது. அதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம வாயில் வைத்து அதக்கியவர்களுக்கு வாயில கேன்சர் வந்தது, மூக்கில் மூக்குப்பொடியாக பயன்படுத்தியவர்களுக்கு மூக்கில் கேன்சர் வந்தது, அதை சிகரெட்டாகவோ பீடியாகவோ சுருட்டாகவோ பயன்படுத்தியவர்களுக்கு தொண்டையில் கேன்சர் வந்தது. இப்படி வந்து இதனால மிகப்பெரிய கெடுதலும் வந்தது. நான் ஒரு ஒரு வரலாற்று பூர்வமாக இதை சொல்கிறேன். ஒரு காலத்தில் அதுக்கப்புறமா வந்து அந்த இன்னைக்கு நம்ம அதை மாடர்ன் சிகரெட் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அது அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி வந்து சுருட்டு என்பது பிரபலம். உங்களுக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படின்னு கேள்விப்பட்டாலே அவர் வாயில் வந்து சிகரெட்டை சுருட்டு வச்சிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த சுருட்டு கூட ஒரு ஸ்பெஷல் பிராண்ட், அது பேர் திருச்சினோபொலி அப்படின்னு ஒரு பிராண்ட் நினைக்கிறேன். அது இங்கே தென்னிந்தியாவில் இங்கே தமிழகத்தில் தான் அது வந்து உருவாக்கப்பட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பெட்டியில் அடைத்து இங்கிருந்து போனது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான டுபாக்கோ பொருட்கள் இன்னைக்கு வந்து சோ மச் சோ தட் அது வந்து இந்தியாவுடைய இண்டிஜினஸ் ப்ராடக்ட் மாதிரி ஆயிடுச்சு. பீடி, சிகரெட், சுருட்டு போன்ற பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் வந்து உலக நாடுகள் ஒரு கட்டத்தில் இந்த சிகரெட் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறியது. இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடியது ஐடிசி. அவங்களே என்ன பண்ணுறாங்க, சிகரெட்டை விட்டுவிட்டு எப்படியாவது ஓடணும், மற்ற நிறுவனங்கள் எல்லாம் ஆரம்பிக்கணும்னு அவங்க வந்து உணவுப் பொருட்கள், ஹோட்டல் அப்படின்னு பல்வேறு நிறுவனங்கள் அவங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிரிட்டிஷ் டுபாக்கோ என்னும் பிரிட்டனை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்தியாவில் இந்த புகையிலைப் பொருட்களை விற்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்தது தான் ஐடிசி. அதுக்கு பிறகு இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு அவங்க அதை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நிறுவனத்தை இங்கே இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது அமெரிக்கா தான் இதை வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியடில் அவர்கள் படுவேகமாக சிகரெட்டை செய்வதற்கான ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு சிகரெட் என்பது மிக பிரபலமான ஒரு பொருளாக மாறியது. இன்றைக்கு அதை ஹவுண்டு பண்ணுறாங்க பல இடத்துல. அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டை விரிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஃப்ளேவர்டு சிகரெட், பெண்களுக்கான சிகரெட், பெண்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து புகைக்கவே மாட்டாங்க. இப்போ பெண்களை பெரிய அளவு ஸ்மோக்கர்ஸாக ஆக்கியது அமெரிக்கா தான். ஒரு கட்டத்தில் வந்து ஆண்களை விட பெண்கள் அதிகமாக சிகரெட் பிடிக்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா மாறியது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இந்த மேற்குலக நாடுகள் அனைத்துமே இதோடைய ஹெல்த் பிரச்சனைகளை பார்த்துவிட்டு மிக கடுமையாக இதை குறைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதோடைய விளைவாக வருவது தான் இந்த பில். இந்த பில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த லீகல் ஏஜ் ஃபார் த சேல் ஆஃப் டுபாக்கோ ப்ராடக்ட்ஸுங்கிறத +1 அப்படின்னு ஆக்குவாங்க. ஸோ 2026 18க்கு கீழ் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியாது, 2027 19க்கு கீழ் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியாது, 28 20க்கு கீழ் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படியே நகர்த்திக்கிட்டு போய் 2075 வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. யாருக்குமே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்து ஆகியிருக்கும். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, விற்கக்கூடாது, விற்றால் குற்றம், விற்பவர்களுக்கு தண்டனை. ஆனால் வாங்குபவர்களுக்கோ வைத்திருப்பவர்களுக்கோ அடிப்பவர்களுக்கோ சிகரெட் குடிப்பவர்களுக்கோ தண்டனை கிடையாது. அப்போ ஒருவர் விற்காமல் ஒருவர் எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, அதை உங்களுடைய இதுக்கே விட்டுருங்க. அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபிகல்ட்டி. அமெரிக்காலையும் ஒரு பிரீஃப் காலகட்டத்தில் ப்ரொஹிபிஷன் வந்தது. மதுவை கம்ப்ளீட்டாக தடை செய்தார்கள். கேட்க ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? முதல் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இது நடந்தது. அப்போ மதுவை விற்பவர்களுக்கு தான் தண்டனை, மதுவை வாங்குபவர்களுக்கோ குடிப்பவர்களுக்கோ தண்டனை கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அதைத்தான் கட்டுப்படுத்த முடியும். இல்லைன்னா அது வந்து தனிநபர் சுதந்திரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளே போகிறது. அதனால தான் கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப இனோவேட்டிவாக என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் நீங்களே காய்ச்சுவதற்கான கிட்டு, நான் மதுவெல்லாம் உனக்கு விற்கலப்பா, நான் உங்களுக்கு வந்து சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொடுத்துருவேன், அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுக்கிட்டு நான் உனக்கு ஒரு ஷீட்டு கொடுத்துருவேன்,
அந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் க்ளீன், உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து மதுவை எந்த கிரெயின்லேருந்தும் பண்ணலாம். சோளத்திலிருந்து மது பண்ணலாம், கரும்பிலிருந்து மது பண்ணலாம், அரிசியிலிருந்து மது பண்ணலாம், முந்திரியிலிருந்து மது பண்ணலாம், எதுலேருந்து வேணாலும் மது பண்ணலாம். அதெல்லாம் பேன் பண்ண முடியாது. அரிசியை பேன் பண்ண முடியுமா? அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபியே கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் கத்திரிக்காய் கொத்து செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். இதை இப்படி செய்யுங்கள், இதை இங்கே புதைத்து வையுங்கள், இதை இத்தனை நாள் காய்ச்சுங்கள், வடிகட்டுங்கள் ரேஞ்சுக்கு நான் உங்களுக்கு பயங்கரமாக கொடுத்துருவேன். ஸோ அதை பயங்கரமாக கட்டுப்படுத்தினாங்க. அப்போ தான் மஃபியாவே வளர்ந்தது. குற்றச்செயல் செய்பவர்கள் வந்து இது பெரிய வசதியாக கிடைத்தது அவர்களுக்கு. கடத்தி கொண்டு போய் விற்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலாக மாறிச்சு. அதற்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாம் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அந்த சட்டத்தையே எடுத்துட்டாங்க. ஆனால் சிகரெட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை வராதுன்னு நம்புவோம். இந்த பேன் உண்மையிலேயே நடக்கும் என்று நம்புவோம். அதை இன்னும் என்னென்னலாம் ஸ்குவீஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து வெளிநாட்டிலிருந்து வாங்கலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. அது கஸ்டம்ஸ் ரூல்ஸை வச்சு வெளிநாட்டிலிருந்து சிகரெட் பொருட்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அது இன்னும் நிறையா ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் புகைக்கக்கூடாது, இந்த இடத்துல பண்ணக்கூடாது, அந்த இடத்துல பண்ணக்கூடாது, பிளே கிரவுண்டில் பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்கு வெளியில் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பண்ணக்கூடாது, காருக்குள்ளே புகைக்கக்கூடாது, காரில் குழந்தைகள் இருந்தால் நீங்கள் புகைக்கக்கூடாது, வீட்டில் புகைக்கலாம் இப்போதைக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க. மேலும் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் ஒரு மினிஸ்டரே, அதாவது பார்லிமெண்ட் என்ன சொல்லிருச்சுன்னா, நீங்க இன்னும் அடிஷனலா என்ன சட்டத்தை வேணாலும் நீங்க வந்து என்ன கண்டிஷனை வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். டுபாக்கோ, வேப்பிங் அண்ட் நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் தர் ஃபிளேவர்ஸ் அண்ட் பேக்கேஜிங்கை ரெகுலேட் பண்றதுக்கு நீங்கள் புதிதாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எம்பவரிங் லெஜிஸ்லேஷனாவே கொடுத்துட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்து டேட்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஒன்று தெரியுது. உங்களுடைய டீட்டெயில் பாருங்க. இந்த புகையிலை பொருட்கள் மீது பிரிட்டன் வரி விதிப்பதனால் அவங்களுக்கு வந்து 8.4 பில்லியன் பவுண்ட் வருமானம் வருகிறது. ஆனால் புகைப்பதனால் வரக்கூடிய, இப்போ அங்கே வந்து நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ்னு உண்டு. அங்கே ஹெல்த் கேர் இஸ் ஃப்ரீ பிரிட்டனில். எல்லாமே அரசு மருத்துவமனைகள் தான் பெரும்பாலும். கொஞ்சம் தனியார் மருத்துவமனைகள் இருந்தாலும் எல்லாரும் போகிறது அரசு மருத்துவமனைகளுக்கு. அங்கே அவங்களுக்கு காஸ்ட் இருக்குது. 21.9 பில்லியன் பவுண்ட் அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ வரி வருமானம் டுபாக்கோவிலிருந்து, புகையிலையிலிருந்து கிடைக்கக்கூடிய வரி வருமானத்தை போல 2 மடங்குக்கும் அதிகமாக அவர்கள் செலவு செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான கருத்து இருக்குது. அப்பா, நான் செலவு பண்ணுறேன், நீ தம் அடிக்கிற, நான் உனக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது, உனக்கு ட்ரீட்மெண்ட்டு நான் கொடுக்குறேன், அதனால் நாங்கள் வந்து இதை ஸ்குவீஸ் பண்ண போகிறோன்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 70-75% ஆதரவு இருக்குது இந்த சட்டத்தை போடுறதுக்கு. ஏன்னா ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அவங்களே வெறும் 13% தான். இதை செய்தால் இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாறுதல் ஒன்று இருக்கும். இப்போது வேறு சில பிரச்சனைகள் வரும். இந்த நிக்கோட்டின் பொருட்கள் அப்படின்னு வரும்பொழுது என்னென்னா, ஈவன் நிக்கோட்டின் சூயிங் கம்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது எப்படின்னா, இந்த ஸ்மோக்கர்ஸ்னால ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட்லலாம் போகும்பொழுது அவங்களுக்கு கையெல்லாம் லேசாக உதற ஆரம்பிச்சிடும். அந்த நிக்கோட்டினுடைய ப்ராப்ளம் என்ன, அது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்க ஆரம்பிச்சிருது. உங்களுக்கு மேலும் 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 நிக்கோட்டின் தேவைப்படுது. அதனால தான் ஒரு மைல்டான ஒரு போதைப் பொருளாகவே ஆகிடுது. அது இல்லாமல் உங்களால் வந்து இருக்க முடியாது. அதோட நீங்கள் பழகிட்டீங்கன்னா. அப்போ அவங்க வந்து விமானத்தில் புகைக்க முடியாது. ஒரு காலத்தில் விமானத்தில் புகைக்கிறதுக்கான செக்ஷன் தனியாக இருந்தது. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக விமானத்தில் புகைக்கிறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விமான நிலையத்திலையும் புகைக்க முடியாது. சில விமான நிலையத்தில் ஒரு தனியான ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு 40 பேர் உள்ளே போயிட்டு எல்லோரும் தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிக்கோட்டின் சூயிங்கம் வச்சுருப்பாங்க. அது அவங்க உடம்புக்கு எப்படியாவது நிக்கோட்டின் செலுத்துன்ட்டு நிக்கோட்டின் பேட்ச்னு போட்டுப்பாங்க. இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்து வெளில வர்றவங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் மேபி அவைலபிளாக இருக்கலாம். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக அடுத்த 2 வருடங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ we'll have to see this. ஆனால் நம்ம வந்து நிச்சயமாக இந்தியா எனும் நாடு இதை வந்து சீரியஸாக ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதோட கூட இந்தியா போன்ற நாடுகள் மட்டும் இல்லை, மேலை நாடுகள் அனைத்தும் கவனமாக இருக்க வேண்டியது புகை பிடித்தல் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக் தான் மிக மிக மிக
பிரச்சனைக்குரியதாக நாம் பார்க்குறது மெத்தம்ஃபெட்டமின், சூடோஃபிடரின் போன்று ஆரம்பித்து பலவிதமான ரசாயன முறைப்படி லேபில் தயாரிக்கக்கூடிய மிக மோசமான சிந்தட்டிக் ட்ரக் ஹலுசினோஜன்ஸ். அது வந்து ஒருவரை முழுமையாக அழித்துவிடும். அதை நம்ம எப்படி பேன் பண்ண போகிறோம்? அது பை தி வே ஆல்ரெடி இட் இஸ் அ கான்ட்ராபேண்ட். அது வந்து சட்டத்துக்கு புறம்பான பொருட்கள். ஆனாலும் இந்தியாவிலேயே இப்பொழுது மிக பயங்கரமான அளவுக்கு கிடைக்கிறது. அப்போ இது வந்து ஒரு அப்படியே உள்ளிருந்து அழிக்கக்கூடிய ஒரு கேன்சர் போன்ற ஒரு மோசமான இது நம்முடைய குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிறத, இதை வந்து நம்ம எப்படி இதை ஒழிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலையில் இருக்கோம். இதோ ஒவ்வொன்றாக இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு ஏதேனும் ஒரு நாடு இந்த சிகரெட் என்பதை முன்வைத்து சட்டம் இயற்றியிருக்கிறது வரவேற்போம். இதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு உலகமே சேர்ந்து இதை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டிய ஒரு இடத்தை நோக்கி நாம் போக வேண்டியிருக்கும். அது எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.